பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 33வது நாள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பிலிப்பை பார்த்து அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள் அப்படின்னா அவனை ஓட வைத்தார். நடந்துட்டு இருந்தா அவன் ஓடினான். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை வேகப்படுத்துவாராக. சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற, எழும்ப முடியாமல் இருக்கிற பலரை ஆண்டவர் இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஓடுகிறவர்களாய், அதுவும் ரதங்களோடு ஓடுகிறவர்களாய் ஒரு பெரிய நினைக்க முடியாத ஒரு உயரத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. சந்தோஷமா இருங்க, ஜெபத்தோட காத்துருங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏசப்பா நம்ம கூடவே இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தினுடைய பின்பகுதியும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரதமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பெலன் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்படின்னா நெகேமியா அலங்கத்தை கட்டுறாங்க. அலங்கம் இடிந்து போய் கிடக்கிறது. இருக்கிற ஜனங்களை வச்சு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் அலங்கம் இப்போ கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்ட நாள் வருது. அப்போ அந்த பிரதிஷ்ட நாள் வரும்போது எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. ரொம்ப நாள் தாண்டி வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கிறாங்க. ஜனங்களுக்குள்ள பயங்கரமான துக்கம். அத்தனை பேரும் ரொம்ப துக்கத்தோடு, அப்படின்னா ஏற்கனவே இவங்க சித்தப்பா பெரியப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேரை இவங்க இழந்துட்டாங்க. நிறைய நாட்களாக இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்துச்சு, வசதியே இல்லாமல். ஆனால் திடீர்னு அது கட்டி பிரதிஷ்டை பண்ணுறோன்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு தாங்கவே முடியாமல் அத்தனை பேரும் அழ ஆரம்பித்தாங்க. உடனே தேவ மனுஷர்கள் அவங்கள அமர்த்தி என்ன சொன்னாங்கன்னா, நீ அழ வேண்டாம், விசாரப்பட வேண்டாம், இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தில் என்ன நம்ம கற்றுக்க முடியும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்கே என்ன அக்கேஷன் அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அப்படின்னா பிரதிஷ்டா அப்படின்றது சந்தோஷப்படுறது. இவ்வளோ நாள் பட்டை அத்தனை கஷ்டத்துக்கும் வடித்த கண்ணீருக்கும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஸோ அந்த நாளில் போய் நீங்கள் அழாதீங்க அப்படின்னு தேவ மனுஷன் சொல்லுகிறார். உலகத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, காலத்தை அறிஞ்சு நீ செயல்படு, நீ எந்த சிச்சுவேஷனில் இருக்கிற, எந்த சூழ்நிலையில் இருக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு உலகம் சொல்லும். பாருங்கள், சில வீடுகளில் மரண வீடு இருக்கும், இறந்துருப்பாங்க. ஆனால் ஒரு கூட்டம் போய் கொஞ்சம் தூரத்தில் உட்காந்து சிரித்து சிரித்து விளையாண்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ வருத்தமாக இருக்கும். அத்தனை பேர் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்னப்பா இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க? அந்த துக்கத்தோடு அதான் ஆண்டவர் சொல்லும்போது கூட சொல்கிறாரு, துக்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து துக்கப்படுங்க, சந்தோஷப்படுகிறவங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுங்க. அப்போது நமக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். எதில் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தயவாய் கற்றுத்தரணும். சிரிக்கிறவங்களோட சிரிக்கணும், சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படணும், உற்சாகப்படுத்துகிற நேரத்தில் அவங்கள உற்சாகப்படுத்தணும். பாருங்கள், ஒரு விஷயம் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் ஒரு லேண்டு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணார். அப்போ ரொம்ப வருந்தி என்னை கூப்பிட்டார், வாங்க பாஸ்டர், நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேண்டு வாங்குகிறோம், நீங்கள் அந்த நாளில் இருந்து எங்களை ப்ளஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, நானும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனேன். அப்போ எல்லாமே ரொம்ப நேர்த்தியாய் ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த விற்கிறவங்க அந்த பத்திரத்தை இவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுக்குற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாரும் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அத்தனை பேர் மத்தியிலையும் ஒரு சத்தமாக ஒரு அழுக சவுண்டு கேட்குது. எல்லாரும் பயந்துட்டாங்க. எல்லாரும் பின்னாடி திரும்பி போய் பார்த்தா ஒரு அம்மா அந்த விற்கிற வீட்டிலேருந்து வந்த ஒரு அம்மா அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாச்சு. உடனே ஒரு 4 பேர் அவங்கள்ட்ட போய் அழாதீங்க அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க. என்னாச்சு? நான் கேட்குறேன், என்னாச்சு, என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, அவங்களுடைய தாத்தாவுடைய சொத்தை இன்னைக்கு விற்கிறாங்களாமா. உடனே அந்த அம்மாவுக்கு விற்று முடித்தோடனே எல்லாரும் பிடிச்ச அந்த அம்மாவை சத்தமா, ஏமா என்னம்மா இது வேலை, சந்தோஷமா நம்ம விற்றோம், அவங்களும் நம்ம கேட்ட பணத்தை கொடுத்தாங்க, ரெஜிஸ்டரும் முடிஞ்சிருச்சு, நம்ம அந்த பணத்தை வாங்கி உபயோகப்படுத்த போகிறோம். இந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இப்படி அழுது ஒப்பாரி வச்சு எல்லாருடைய மனசையும் கெடுக்க தேவையான்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல சத்தம் போட்டாங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
சிலர் பாருங்க அந்த சூழ்நிலையே தெரியாது. சிலரால சில நல்ல அக்கேஷன்ஸ், நல்ல சூழ்நிலை மோசமான சூழ்நிலையாக மாறுது. அங்கே ஏதோ ஒன்று சத்தம் போடுறது, ஏதோ ஒரு அழுகிறது, இல்லைன்னா சிரித்து கெடுத்துறதோ அழுது கெடுத்துறதோ கோவப்பட்டு கெடுத்துறதோ, இப்படிப்பட்ட குணம் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்கிறேன், சூழ்நிலையை அப்படியே நீங்கள் வெறுக்கிறது மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த காரியத்திற்காக போகிறீங்களோ அதை ரொம்ப அழகாக, இப்போது சிலர் இப்போ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாச்சு, அவ்வளோதான், நம்ம ஒரு இன்னைக்கு டூருக்கு போகிறோம், எல்லாம் பேசி ரெடி பண்ணி நைட்டு பகலாக உழைச்சி புளி சாதம் கட்டி எல்லாம் பண்ணி வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரே சண்டை போயிட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அங்கே மன நிம்மதியை கெடுத்து திரும்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏண்டா போனோம். அதான் உலகத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, காசு கொடுத்து சூனியம் வைக்கிறாங்கன்றாங்கல்ல, சிலர் இப்படியே தான் பண்ணுவாங்க. சரி, நம்ம வந்திருக்கிற நோக்கம் என்ன? நம்ம எதுக்கு லீவ் போட்டோம்? எதுக்கு பணம் செலவு பண்ணுறோம்? சரி, ஒன்றுக்கு ஒன்று வந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டு உடனே ஒப்புரவாகி அந்த சூழ்நிலையை, அந்த சிச்சுவேஷனை ஒரு நல்ல சூழ்நிலையாக மாற்றணுன்ற ஒரு ஞானம் வேண்டாமா ஆண்டவருடைய பிள்ளைகளே? அதனால் இன்றைக்கி ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, சூழ்நிலையில் நான் ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படணும். இந்த இடத்துல இதைத்தான் பண்ணணும்னா அந்த இடத்துல அதைத்தான் பண்ணணும். அதனால் இனி ஆண்டவரை நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். இது பிசாசுனுடைய பெரிய தந்திரம். நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சியில் நம்மளை துக்கமாக்குறதும், அந்த துக்கமான நிகழ்ச்சியில் நம்மளை வித்தியாசமாக நடக்க பண்ணி நம்முடைய பேரை கெடுக்கிறதும் பிசாசுனுடைய வேலை. இந்த மனுஷன் அதை கற்றுக்கிட்டான். இல்லை, முடியாது, இந்த டைம் நம்ம சந்தோஷப்படுற நாள், எல்லாரும் அடித்து புசிங்க, நலமானதை புசிங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, பங்குகளை அனுப்புங்க, இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள், சந்தோஷப்படுங்க. அதனால் அந்த அக்கேஷன் எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அதில் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய கிருபை தருவார். ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் இன்றைக்கு இந்த ஞானம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்பா. சில நேரங்களில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுறோம் ஆண்டவரே, அந்த சூழ்நிலையை நாங்கள் மாற்றிடுறோம், அந்த நேரத்தை நாங்கள் கெடுத்துடுறோம். ஒன்று சிரித்து, இல்லைன்னா அழுது, இல்லைன்னா கோவப்பட்டு, ஏதோ ஒரு விதத்தில் அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் பண்ணுறோம். இனி அப்படி இருக்கக்கூடாது. இந்த காரியத்தை குறித்து ஒரு ஞானத்தை குறுங்கப்பா. பிசாசு இந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் கெடுக்கிறதுக்காக வந்தாலும் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப அழகாக அந்த இடத்த ஆண்டவரை மாற்றுவதற்கு கர்த்தர் பலன் தார். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு 10 மணிக்கு நடக்கிற உபவாச ஜபத்தில் ஆண்டவருடைய மகிமை கூட இருக்கட்டும் அப்பா. மனசார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 மணிக்கு உபவாச ஜபம், மாலையில் 6:45க்கு நம்ம 100 நாள் ஜபம் கலந்துக்குவோம். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட்.